Hello students, class 6 mathematics olympiad workbook la ulla problems paakalam. Chapter 3 number play. இந்த chapterல already 25 problems பார்த்துட்டோம். இன்னைக்கு achievers section பார்க்க போறோம். Okay? Question number 26. Read the statements carefully and state T for true, F for false. First statement read பண்றேன். Sum of digits of largest 4 digit even number is 36. So என்ன கேட்டிருக்காங்க, என்ன அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா sum of digits of 4 digit largest 4 digit even number. நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லார்ஜஸ்ட் 4 digit நம்பர் என்ன? லார்ஜஸ்ட் 4 digit நம்பர் வந்து 9999. அதுக்கப்புறம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் என்னது லார்ஜஸ்ட் 4 digit ஈவன் நம்பர். அப்போ லார்ஜஸ்ட் 4 digit ஈவன் நம்பராக இருந்ததுன்னா இது ஆட் நம்பர். அப்போ ஈவன் நம்பராக இருந்ததுன்னா 9998. ஓகேவா? அவ்வளோதான். எப்படி சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டிஜிட்ஸோட சம் பண்ணோன்னா என்ன வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 36 வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டிஜிட்டை நம்ம சம் பண்ணலாம். 9 + 9 + 9 + 8 சம் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? 30. ஸோ 27 + 28 35 தான் நமக்கு வருது. கரெக்டா? பட் கொஷின் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 36. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபால்ஸ். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அடுத்து செகண்ட் ஒன், 1 less than smallest 5 digit number is எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? லார்ஜஸ்ட் 4 digit நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கான். ஸோ 1 less than smallest 5 digit நம்பர். ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் என்ன? ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் இஸ் 10,000. அது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 கம்மியாக இருக்குது. 1 கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னது? 9999. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க? லார்ஜஸ்ட் 4 digit நம்பர். எஸ், லார்ஜஸ்ட் 4 digit நம்பர் தான் என்னது? 9999. அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ட்ரூ. ஓகே. தேர்ட் ஒன், லார்ஜஸ்ட் நம்பர் தட் கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் த டிஜிட்ஸ் 6 4 7 8. அதாவது டிஜிட்ஸ் கொடுத்துட்டு லார்ஜஸ்ட் நம்பர் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னாவே லார்ஜஸ்ட் நம்பர்னா என்னது? டிக்ரீசிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ அப்போ பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பருக்கு போவோம். ஓகே. ஸோ அப்போ இங்கே டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் 8 7 6 4 இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர் ஃபார்ம்டு யூஸிங் தீஸ் டிஜிட்ஸ். ஓகேவா? பட் இங்கே புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 8 7 6 4க்கு பதிலாக 4 6. இதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். ஓகேவா? கீனாக அப்சர்வ் பண்ணணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அப்படியே அலட்சியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே 46 64 அப்படியே ஒரே மாதிரியே தான் தெரியும். ஆன்சர் தப்பாக போட்டு போயிடக்கூடாது. சரியா? ஸோ அப்போ 8 7 6 4 இங்கே 4 6 இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன? ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து செகண்ட் ஒன் வந்து ட்ரூ. அப்போ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்ன்ற ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். Next question, match the following and select இது. ஓகேவா? தெரியுதா? Match the following and select the correct option. Column 1, column 2. The supercell in the box is, இந்த பாக்ஸில் உள்ள சூப்பர் செல். அப்போ சூப்பர் செல் என்ன எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 40 68 79 89 76. ஸோ சூப்பர் செல்னா என்ன? ஒரு நம்பரை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரோட லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் கிரிட்டாக இருந்ததுன்னா டாப்பு பாட்டம் பார்ப்போம். இங்கே நமக்கு ஒரே லைனாக இருக்கிறதுனால லெஃப்ட் ரைட்டு பார்த்தா போதும். அந்த நம்பர்ஸோட நம்ம சூஸ் பண்ண நம்பர் எப்படி இருக்கணும்? லார்ஜர் நம்பராக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பரை தான் சூப்பர் செல் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ 40 நம்ம சூஸ் பண்ணோன்னா 40 விட 68 பெருசாக இருக்குது. அப்போ இந்த நம்பர் கிடையாது. அடுத்து நம்ம 68 சூஸ் பண்ணோன்னா 68ஓட லெஃப்ட்டும் ரைட்டும் செக் பண்ணணும். லெஃப்ட்டில் ஸ்மாலர் நம்பர் தான் இருக்குது, ஆனால் ரைட்டில் பிக்கர் நம்பர் இருக்குது. அதனால் 68ம் இல்லை. அடுத்து 79 செலக்ட் பண்ணலாம். 79ஓட லெஃப்ட்டில் ஸ்மாலர் நம்பர் தான் இருக்குது, பட் ரைட்டில் பிக்கர் நம்பர் வந்துருச்சு. தட் மீன்ஸ் லார்ஜர் நம்பர் வந்துருச்சு. அதனால் 79ம் இல்லை. அடுத்து 89 சூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், லெஃப்ட்டில் 79 ஸ்மாலர் நம்பர், ரைட்டில் 76 தட் இஸ் ஆல்சோ ஸ்மாலர் நம்பர். அதனால 89 இஸ் ஏ சூப்பர் செல் ஆஃப் திஸ் பாக்ஸ். ஓகேவா? அடுத்து 76 பாருங்கள், 76ஐ சூஸ் பண்ணோன்னா லெஃப்ட் சைடு உள்ள நம்பர் பிக்கர் நம்பராக தானே இருக்குது. அதனால 76 வந்து சூப்பர் செல் இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் 1க்கு வந்து எது சூப்பர் செல் அப்படின்னா 89.
ஓகேவா? ஸோ இங்கே வந்து காலம் 2ல் 80, 90, 89 இருக்குது. இந்த 89 தான் நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு the estimated value of 76. Estimated value of 76னா என்னது? நம்ம பார்த்துட்டா ஆக்சுவலாக என்ன இங்கே வந்து 75 இருக்குது, இங்கே 80 இருக்குது, இங்கே 70 இருந்ததுன்னா 75 ஆர் மோர் தேன் 75னா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 80, பிலோ 75 இருந்ததுன்னா நம்பர்ஸ்லாம் 70. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இப்போ 76ன்னு இருக்குது, 70க்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்ன செக் பண்ணணும்? 5 மோர் தென் 5 இருந்ததுன்னா 80, 4 இல்லைன்னா லெஸ் தென் 4 இருந்ததுன்னா 70. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது? 76. அதனால் நமக்கு ஆப்ஷன் என்ன? 80. ஸோ அப்போ செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து 80. ஓகேவா? ஸோ இப்போ 89, 80 ரெண்டு போயிடுச்சு. அடுத்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக 90 தான். இருந்தாலும் நம்ம கொஷினை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? த டோட்டல் நம்பர் ஆஃப் 2 digit numbers is the total number of 2 digit numbers is 2 digit number அப்படின்னா நம்பர் 1லேருந்து 100 வரையும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 100 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் இந்த 100ன்ற நம்பரை கட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் ஃப்ரம் 1 to 9, அதில் ஒரு 9 நம்பர்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட்டு, இது வந்து 3 டிஜிட்டு. இந்த 1 to 9 வந்து சிங்கிள் டிஜிட். அப்போ இது வந்து 9 நம்பர்ஸ், இது ஒரு நம்பர். ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை வந்துடுது? டோட்டலாக 10 நம்பர்ஸ். இந்த 10 நம்பர்ஸை என்ன பண்ணிடலாம்? டெலீட் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் நம்பர்ஸ் 1 to 100ல் 1 to 9, அடுத்து வந்து 10லேருந்து 99 இருக்கும், அடுத்து 100. இந்த 100 நம்பர்ஸில் 1 to 9யும் 100யும் டெலீட் பண்ணிட்டா மீதி உள்ள நம்பர்ஸ் என்ன? ஆட்டோமேட்டிக்காக 90 நம்பர்ஸ். கரெக்டா? ஓகே. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே 90. இதோட ஆன்சர் வந்து 90. அப்போ நமக்கு எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட் ஒன்னுக்கு 89னா ஆர், ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆர். செகண்ட் ஒன்னுக்கு 80, அப்போ பி. தேர்ட் ஒன்னுக்கு 90 கியூ, ஆர் பி கியூ. ஆப்ஷன் டி, ஆர் பி கியூ. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சரியா? Question number 28. Fill in the blanks and select the correct option. Okay. The number of 3 digit even numbers that can be formed by using the digits 405 only once is. என்ன நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணணும்? 3 digit number. 3 digit நம்பர்லேயே எப்படி கண்டிஷன் ஈவன் நம்பர்ஸாக ஃபார்ம் பண்ணணும்? எந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி? 405. ஓகேவா? ஸோ ஈவன் நம்பர்னா 4ம் 0வும் ஒன்ஸ் பிளேஸில் வர மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். அப்போ 540 ஓகேவா? ஸோ இது இப்போ ஈவன் நம்பர், இது ஈவன் நம்பர். 3 digit நம்பர் சூஸ் பண்ணணும். அப்போ 0 ஃபஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னா அது 2 digit நம்பர் ஆகிடும். அப்போ 4 தான் ஃபஸ்ட்டில் போடணும், அதாவது 100 பிளேஸில். அப்படி போட்டால் 450ன்னு ஒரு நம்பர் எழுதலாம். ஓகேவா? இப்போ அடுத்து 405ன்னு போட்டுட்டா இது என்ன ஆகிடும்? ஆட் நம்பர் ஆகிடும். அப்போ 450, 540, 504. அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3 ஈவன் 3 digit நம்பர் வந்து 3 digit ஈவன் நம்பர்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 3. ஸோ P இஸ் ஈக்குவல் டு வேல்யூ வந்து 3. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன். The number of times digit 8 will appear when we write all the numbers from 20 to 100. 20 to 100 உள்ள நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் 8 எத்தனை இருக்குது? 8 எத்தனை தடவை அப்பியர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ கால்குலேட் பண்ணுங்கள். நம்பர் 20 ஸ்டார்டிங் ஃப்ரம் 20 தான். அப்போனா 28, 38, 48, 58, 68, 78, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, அடுத்து வந்து 98. ஓகேவா? ஸோ 8 கவுண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல கவுண்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக என்ன பண்ணிக்கணும்?
2 8s இருக்குது இங்கே, அதை மிஸ் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. So அப்போ the digit 8 will appear 18 times. Okay va? Q ka answer 8 18. Okay. Third one, the sum of digit of smallest 3 digit odd number. So sum of digits of smallest 3 digit odd number na first நம்ம என்ன find out பண்ணனும்னா கண்ணை மூடிட்டு smallest 3 digit number என்னன்னு சொல்லணும். அப்ப smallest 3 digit number உங்களுக்கு சூப்பரா தெரிஞ்சிருக்கும். என்னது? 100. ஓகேவா? So smallest 3 digit number 100. பட் இங்க என்ன கண்டிஷன்? smallest 3 digit odd number. அப்ப odd numberனா இது ஈவனா இருக்கிறதுனால இதோட 1 ஆட் பண்ணிட்டா odd வந்துரும். 101. இதோட sum. அப்ப 1 plus 0 plus 1 which is equal to 2. R is equal to என்னது? 2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாமா? இந்த ஆன்சரை வச்சுட்டு இங்கே நம்ம செக் பண்ணலாமா? ஸோ Pயோட வேல்யூ என்ன? 3, Qவோட வேல்யூ 18, Rோட வேல்யூ 2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் A. கொஷின் நம்பர் 28க்கு ஆப்ஷன் A இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகே. Question number 29. Read the given statements carefully and select the correct option. Statement 1. The sum of all the numbers in the given figure is 320. So, in the given figure, all numbers add panna, sum வந்து 320 ன்னு சொல்றாங்க. அப்ப count the number of tens and count the number of 20. Okay வா? So, number of tens எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். Number of tens. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 tens இருக்கு. அப்ப 16 into 10 வந்து 160. அடுத்து next என்ன பண்ண போறோம்னா number of 20s எத்தனை இருக்குன்னு பார்க்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கு. 20 into 8 again இது வந்து ஒரு 160. ஸோ இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணால் 320. அவங்களும் ஸ்டேட்மெண்ட்டில் 320 தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து அப்போ என்னது? கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்கலாம். The correct order of placing the numbers 135, 315, 295 on a number line. இந்த 3 நம்பர்ஸும் நம்பர் லைனில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 135, அடுத்து வந்து 295, அடுத்து வந்து 315 நம்பர் லைனில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், நம்பர் லைனில் வந்து லெஃப்ட் டு ரைட்டு நம்பர்ஸ் போக போக எப்படி போகும்? நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். எப்போ? லெஃப்ட் டு ரைட்டு நம்பர்ஸ் போகும்போது பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஆர்டர் வந்து கரெக்ட் ஆர்டர் தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஆப்ஷன் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 2 அது எப்படி ட்ரூவா ஃபால்ஸான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ரெண்டுமே என்னது? ட்ரூ தான். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே. Question number 30. Which of the following statement is incorrect? இதில் எது incorrect option கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஓகே. A 5-digit number subtracted from another 5-digit number. ஓகேவா? ஒரு 5-digit நம்பரை இன்னொரு 5-digit நம்பர்லையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னு சொல்கிறாங்க. நெவர் கிவ்ஸ் 4-digit நம்பர்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு செக் பண்ணிக்கலாம். 5-digit நம்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 11,000 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 5-digit நம்பர் 11,000 சூஸ் பண்ணுறோம். இன்னொரு 5-digit நம்பர் என்ன சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 10,000 சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1000 வரும். பட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 5-digit நம்பர் சப்ட்ராக்டட் ஃப்ரம் another 5-digit நம்பர் நெவர் கிவ்ஸ் 4-digit நம்பர்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. சப்ட்ராக்ட் பண்ணால் இட் கிவ்ஸ் 4-digit நம்பர் தான். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து இன்கரெக்டாக இருக்குது. ஓகேவா? என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்கரெக்ட் அப்படி சொல்லிடலாம். பட் இதில் பாருங்கள், ஒரு ஆப்ஷன் டியில் போத் ஏ அண்ட் பின்னு இருக்குது. அப்போ பியும் இன்கரெக்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதையும் செக் பண்ணிடலாம். ஓகேவா? A 4-digit number added to a 3-digit number always gives a 4-digit number. ஒரு 4-digit நம்பரை 3-digit நம்பரோட ஆட் பண்ணும்போது ஆல்வேஸ் கிவ்ஸ் ஏ 4-digit நம்பர்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
இப்போ பார்ப்போமா, ஒரு 4 digit நம்பர்னால் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, லார்ஜஸ்ட் 4 digit நம்பர் எடுத்துக்கிறேன். ஆடட் டு ஏ 3 digit நம்பர். நான் என்ன பண்ணுறேன், ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் என்ன வரும், 10,000க்கு மேலே போயிடும். ரைட்டா? 10 ஸோ 9 9 10 பேலன்ஸ் 1 10. அதாவது லார்ஜஸ்ட் 4 digit நம்பர் 9,999, 100 எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது என்னது 5 digit. இது 4 digit நம்பரை 3 digit நம்பரோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் கிவ்ஸ் 4 digit நம்பர்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு 4 digit நம்பராக கிடைக்குது இல்லை, 5 digit. அப்போ சம்டைம்ஸ் இட் வில் கிவ் 5 digit நம்பர் ஆல்சோ. அதனால ஆப்ஷன் பியும் என்னது, இன்கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் சி, a 3 digit number added to another 3 digit number sometimes gives 4 digit numberனு சொல்கிறாங்க. ஓகேவா? 3 digit நம்பர்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 3 digit நம்பர் 100, 4 digit நம்பர் அகெயின் ஒரு 3 digit நம்பர் 900. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1000 கிடைக்கும். அவங்களும் என்ன தான் சொல்லியிருக்காங்க, ஒரு 3 digit நம்பரோட இன்னொரு 3 digit நம்பரை ஆட் பண்ணால் சம்டைம்ஸ் கிவ்ஸ் 4 digit நம்பர்னு சொல்கிறாங்க. ஆமாம், 4 digit நம்பர் கொடுக்குது தானே. ஓகேவா? ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ 3 digit நம்பர், இதுவும் ஒரு 3 digit நம்பர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இன்னொரு 3 digit நம்பரும் கிடைக்குது. ஸோ சம்டைம்ஸ் இட் வில் கிவ் 3 digit நம்பர், சம்டைம்ஸ் இட் வில் கிவ் 4 digit நம்பர் ஆல்சோ. ஓகேவா? அதனால தான் இந்த ஆப்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏவும் பியும் தான் இன்கரெக்ட் ஆப்ஷன். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி, போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நம்பர் பிளே இப்போ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அந்த நம்பர் பிளேயில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு 5 ப்ராப்ளம்ஸ், அடுத்து ஒரு 5 ப்ராப்ளம்ஸ், அகெயின் 10 ப்ராப்ளம்ஸ், அடுத்து எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் 5 ப்ராப்ளம் அப்படின்னு வேறு வேறு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் வந்து படிக்கிற மாதிரி பார்க்காதீங்க. எப்பொழுதும் நோட் பென் கையில் வச்சுக்கிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் மேத்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் அப்போ தான் ஃப்ளோ கடகடன்னு போடும்போது ஆன்சர் வரும். ஓகேவா? ஸ்டக் ஆகாமல் போடணும். அதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மேத்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ப்ராக்ரஸ். ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேவா? ஐஸை போய் வாஷ் பண்ணிக்கோங்க, ஐஸை பிளிங்க் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். பாய்.